இங்கே கூட பேசுகின்ற பொழுது சிஏ பற்றி பேசினார்கள். நான் முதலமைச்சராக இருந்தேன். எவ்வளவு இக்கட்டான காலம் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். 4 பேர் தாங்க அதிகம், 4 பேர் அதிகம். அந்த 4.5 ஆண்டு காலம் நான் பட்ட துன்பங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இப்பொழுது வெளியில் ஒருத்தர் போயிருக்காருல்ல, அவரை வச்சுக்கிட்டையும் நான் காலத்தை ஓட்ட வேண்டியதாக இருந்தது. அவரு நான் ஓட்டு போட்டிருந்தா, நான் எதிர்த்து ஓட்டு போட்டிருந்தா ஆட்சி இருக்காதுன்னு சொன்னாரு. அவர் எதிர்த்து ஓட்டு போட்ட பிறகு ஆட்சி இருந்தது, அதிமுக ஆட்சி. அது மறந்துக்கிட்டு பேசுறாரு. யார் என்று உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்டவர்களெல்லாம் வைத்துக் கொண்டுதான் 4.5 ஆண்டு காலம் ஆட்சி செய்தேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சி. இதையும் புரட்சித் தலைவர் அம்மாக்கள் கிட்டத்தட்ட 2 மாத காலமாக தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் சென்று ரத்தத்தை விரிவாக சிந்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை உருவாக்கி தந்தார்கள். அந்த உருவாக்கிய அரசை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நாங்கள் சகித்துக் கொண்டிருந்தோம். பல்வேறு பிரச்சனைகள், கொஞ்சம் லஞ்சம் அல்ல, அத்தனை இடர்பாளையிலும் நாங்கள் சகித்துக் கொண்டுதான் ஒரு சிறப்பான ஆட்சியை அதிமுக அரசு நாட்டு மக்களுக்கு தந்தது. அப்பொழுது கூட போராட்டம் நடைபெற்றது. சிறுபான்மை மக்கள் போராட்டம் செய்தீர்கள், முழு பாதுகாப்பு கொடுத்தோம். யார் கேட்டாலும் எப்பொழுது வேண்டாலும் போராட்டத்திற்கு நாங்கள் அனுமதி கொடுத்தோம். இந்தியாவிலேயே அதிக போராட்டம் நடைபெற்ற காலம் அம்மா அரசு இருந்த பொழுதுதான். பல்லாயிரக்கணக்கான போராட்டம். அவரவர் இந்த மண்ணிலே பிறந்த ஒவ்வொருவருக்கும் உரிமை உண்டு போராடுவதற்கு. அவள் உரிமைக்காக அவள் போராடுகின்றார்கள். அதை நாங்கள் எப்பொழுதும் தடுப்பது கிடையாது. யாராக இருந்தாலும் அவள் உரிமைக்காக போராடுகின்ற பொழுது தடுக்காமல் அவளுக்கு அனுமதி கொடுத்த அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.